யூடியூப் சேனல்லேருந்து ஸ்டாலின்கிட்ட இன்டர்வியூ வேணும்னு கேட்டிருக்காங்க. அங்கேருந்து அவங்களோட பேசி இதெல்லாம் பண்ணோன்னா அவங்க இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ஸ்டாலின்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்க அரசியலை பற்றி இல்லை, வேறு மற்ற விஷயங்களை பற்றி சென்று போகிறாங்க. போன உடனே என்னென்ன கொஷின் கேட்கணுன்னு கொஷின் பேப்பரையே உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் கேட்குற கொஷினை நாங்கள் எப்படி சார் இது பண்ணுறது, எங்களுக்கு தோன்ற கொஸ்டினை கேட்கணும். அப்படியெல்லாம் முதலமைச்சர் பேச மாட்டார்னா முதலமைச்சருக்கு பேச தெரியாது. நீங்களாக கேள்வி கேட்டிங்கன்னா அதுதான் அந்த திருவிளையாடல் படத்தில் சொல்லுவார் நாகேஷ், சிவாஜி கணேசன் சொல்ல, கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? அதுக்கு நாகேஷ் சொல்லுவார், நீங்கள் கேட்கக்கூடாது, நான் தான் கேட்பேன், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அது மாதிரி ஸ்டாலினுக்கு மற்ற கேள்வியை கேட்டால் பதில் சொல்லவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களே கேள்வியை எழுதி கொடுத்து இது பண்ணி கொடுத்தோன்னா அவர் ஓடியே வந்துட்டார். ஓடியே வந்து யூடியூப்பில் போட்டார் பாருங்கள், கேள்வியை கொடுத்தாங்கன்னு ஒரே மிரட்டல், மறுப்பு தெரிவிக்கிறையா இல்லையான்னு. இப்போ அவர் மறுப்பு இது கேட்டிருக்க வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அவங்க அமைச்சர் இன்வைட் பாருங்க. We are excited to invite you to an exclusive interaction with the Honorable Chief Minister of Tamil Nadu, Dr. M.K. Stalin. This curator session brings together influencers for a meaningful conversation on politics and governance, offering direct questions, thoughtful dialogue and exchange of perspectives. அந்த மாதிரி போட்டது எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க லட்சணம் இந்த இது பத்திரிக்கைக்கார்ட்ட பேசவே தெரியல, பத்திரிக்கைக்கார்ட்ட இப்படி காட்ட தெரியும், இப்படின்னு செய்ய தெரியும், வேறு எங்கே உருப்படியாக பேச தெரியும் உங்களுக்கு? உங்கள் அப்பா பாணியில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஆனால் இந்த லட்சணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பத்திரிக்கைக்காரர்களை சந்திக்க தைரியம் உண்டா, உங்களுக்கு இது உண்டா, பேச முடியுமா? இவங்க என்னமோ பேசி கிழிக்கிற மாதிரி பேசுனாங்கன்னா என்ன இருக்கும்? கருணாநிதி பாணி அது. கருணாநிதி முதலே பதிலாக ஏதாச்சும் யோசிப்பார், இந்த மாதிரி பேசணும், உடனே பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு கொஸ்டினை கொடுத்துருவார், இந்த கேள்வியை மட்டும் கேள்வி கொடுப்பான். பத்திரிக்கைக்காரங்கன்னா ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ விஜய் இது பண்ணுறாரு அப்படிங்கிறதுனா, விஜயகாந்தை அடிக்க போனார் பத்திரிக்கைக்காரங்க. ஏன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு வச்சுருப்பான் சன் டிவிக்காரன், அப்புறம் இந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை வச்சாங்க, அது முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அது வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இவங்க பத்திரிக்கையே 5-6 வச்சுருவான். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த தடவை எலெக்ஷனில் சுயேட்சைன்னு 10-20 பேர் வருவான் ஒவ்வொரு தொகுதியிலையும். 10-20 பேர் இவனே நிற்க வச்சுட்டு பூத்துக்குள்ளே ஆளுக்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆளுன்னு 10-20 திமுகன்னு கொண்டு போவான். இதே மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திப்புனா அதில் இருக்கிறவனில் முக்கால்வாசி பேர் திமுக பத்திரிக்கை, திமுக டெலிவிஷன் இவங்களை வச்சுக்குவான் உள்ள. இது கருணாநிதி பாணி வச்சுட்டு கேலியாக்கு பேசுகிறது, கிண்டலாக்கு. இவர் மட்டும் பதில் எழுதி கொடுத்துருவாரான் கருணாநிதி. ஆனால் மற்றவங்களெல்லாம் கிண்டல் அடி, இதை அடி அப்படிமா. இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விஜயகாந்த் மாதிரி ஆளுங்க அடிக்க போவாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க 4-5 பத்திரிக்கை அதிமுக பத்திரிக்கைக்காரங்களை வச்சாங்க. ஜெயலலிதா கேள்வி கேட்க வந்தால் அந்த சன் டிவி பத்திரிகையாளர், அந்த குங்குமம் பத்திரிகையாளர் முரசொலி கிண்டல் அடிப்பான், குதிப்பான். உடனே அதிமுக பத்திரிக்கைக்காரன் போய் அவனை மூஞ்சியில் குத்தி ஒத்தப்பான், ஓடிட்டான் எல்லா பேர். ஜெயலலிதா அதில் கேள்வி கேட்கவே பயப்படுவான், ஏன்னா உதவலும். நீங்கள் மட்டும் இப்படி குறுக்கு வழியில் இவங்களுக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் அது தெரியாது, உங்களை டீல் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாதுப்பா. உங்களை டீல் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா சரியாவோ உங்கள் கதை பூரா எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பதில் கொடுக்கணும் இதில் எனக்கு தெரியும். அதனால் இதை கரெக்டாக டீல் பண்ணவங்க ஜெயலலிதா தான் பண்ணாங்க, ஒத்தச்சாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அலைவோசைன்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தாங்க, மாலை பத்திரிக்கை. அது நிறையா பேர் வாங்குவாங்க, அதில் கண்டபடி எழுதுவான் எம்ஜிஆர் மேலே இல்லாதையும் பொருளாதையும். எம்ஜிஆர் என்ன பண்ணார், பயங்கரமாக போச்சு சேல்ஸ். அந்த பத்திரிக்கையே விலைக்கு வாங்கினார். பத்திரிக்கையில் எழுதணுன்னா போடாண்டு வரட்டு பத்திரிக்கையை மூடிட்டார். ஆனால் விஜய் இவங்களுக்கெல்லாம் புதுசு, அதனால் இவங்க செய்கிற இதெல்லாம் தெரியாது. அதனால் அவங்க பத்திரிக்கையில் வர பயப்படுறாங்கன்னு சொல்லி அவங்கள கெட்டது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், விஜய் 6 மணி ஆனால் வெளில வர்றதில்லை. யார் இந்த நாட்டு வைக்கல் ஆர்எஸ் பாரதி 6 மணி ஆனால் ஏன் வெளியில் வருவதில்லை? வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. உங்களை மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிச்சிட்டு கும்பாலம் போடுறத விட பப்பில் போய் குடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. உன் எம்எல்ஏ, உன் மந்திரி அத்தனை பேரையும் 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவா? சனி ஞாயிறில் போய் ரிசார்ட்டில் போய் மகாபலிபுரம் சைடில் இருக்கிற ரிசார்ட்டில் போய் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள்லாம், உன் மந்திரி, உன் எம்எல்ஏ, இவங்கெல்லாம்
வீட்டை விட்டு வெளில வரலைங்கிறது நல்ல விஷயம். அவங்கள மாதிரி ரோட்டில் வந்துக்கிட்டு வெளியிடங்களில் வந்து குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கிறத விட அது நல்ல விஷயம் இல்லை. அதனால் யோகிய மாதிரி பேசாதீங்க. உங்கள் கதை பூரா கந்தல் ஆக போகுது. ஆட்சி மாறட்டும், விஜய் வந்து என்னென்ன பண்ண போகிறாருன்னு காத்திருந்து பாருங்கள். பல அதிசயங்கள் நடக்கும். பல பேர் உள்ளே போவீங்க. தப்பு பண்ணாதவங்களெல்லாம் உள்ளே தள்ளினீங்கள்ல, பல பேர் உள்ளே போவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் உங்கள் மேலே வழக்குகள் பாயும். நீங்கள் சம்பாதிச்சு வச்ச அத்தனை பணமும் வெளியில் வரும். உங்கள் சொத்துக்கள் பூரா பறிமுதல் செய்யப்படும். தமிழ்நாட்டின் 10 லட்சம் கோடி கடனும் நீங்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து திருப்பி செலுத்தப்படும். நிச்சயம் அது நடக்கும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய